ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த கடந்த காலத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போதே இந்த நிகழ்காலத்தை உனக்கு இஷ்டமான, உனக்கு விருப்பமான காலமாக, நீ நினைச்சதே நடக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன். இந்த சாயப்பா உன் வீட்டுக்குள்ள வந்து நானே கம்பீரமாக உட்கார்ந்த பிறகு இனி எல்லாமே கனகச்சிதமாக நீ சந்தோஷப்படும் வகையில் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. நீ எப்போதும் உண்மையே பேசினாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பேச்சும் நாளைக்கு ஒரு பேச்சும் பேசுகிறவங்களா உண்மையை மறைச்சு தேவைக்கும் காரியத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி பேசக்கூடிய பொய்யான ஆட்களாக இருக்காங்கன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் நிதானமாக நன்கு யோசிச்சு அவங்க சொல்கிறத கவனி. நீ எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் அதிகரித்து கொண்டே போகும். அதனால உன் மனசில் எப்போதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் மட்டும் நினச்சினா அது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அல்லவா? உன் மனசில் சில விஷயங்களை நீ நினைக்கும் போதே அது நேர்மறையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடப்பதையும் நல்ல மகிழ்ச்சியான காரியங்கள் நிகழ்வதையும் உன்னால் உணர முடியும். உன் வாயிலிருந்து எப்போதுமே அவச்சொற்களை பேசாதே. என்னால் முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது, இனிமே எதுவும் நடக்காதுன்னு கோபப்பட்டு கூட நீ ஒருபோதும் அவச்சொல்லை பேச வேண்டாம். நீ கெட்டு போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்டேன்ற வார்த்தைகளையும் தவிர்த்து விடு என் செல்லமே. உனக்கு யாராவது கெடுதலை செஞ்சாலும் கூட இந்த சாயப்பா நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நம்பி பொறுமையாக இரு. உனக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டு, உனக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சுட்டு உன்னை ஏமாத்திட்டு நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறதான் போகுது. அதை மாற்றப் போவதே உன் சாயப்பா நான் தானே. கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிலை மாறும். உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை சோகங்களையும் என்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு தேவையான சுகத்தை என் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமாக பெற்றுக்கொள். உன் சுத்தமான மனசுக்கும் உன் நல்ல குணத்துக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் எந்த சிரமமும் சிக்கலும் வராமல் எல்லாத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்கு துணையாக நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? புதிதாக பிறந்த குழந்தை போல நீ என் முன்னால் வந்து நின்னா நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி குழந்தைக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்களோ அதே போல் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் சொல்லி கொடுத்து உன்னை அழகாய் வளர்த்தெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் பக்குவப்பட்ட பிள்ளையாக, அன்பான பிள்ளையாக, அமைதியான பிள்ளையாக இருந்துவிடு. சில உறவுகளை நீ தான் வாழ்க்கையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு பெருசாக பேசிக்கிட்டு பெருசாக மனசில் நினச்சிக்கிட்டு முக்கியத்துவம் கொடுத்து அன்பாக பாசமாக இருக்கியே தவிர அவர்கள் ஒருபோதும் உன்னை அப்படி நினைக்கலங்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இப்போவாவது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இனிமே முழுவதுமாக நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துவிடு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்களே தானாகவே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏற்றாற் போல நல்ல வகையில் நம்பிக்கை தரும் வகையில் நடந்து கொள்வார்கள். அது வரைக்கும் நீ யாரையும் முழுசாக நம்புறதோ, யாருக்கும் எதுவும் பெருசாக செய்கிறதோ, எந்த தியாகமும் செய்யவும் யோசிக்க கூட வேண்டாம் என் செல்லமே. நீ நம்புறது என்ன மட்டும்தான் எனக்கு தெரியும். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அகற்றி உன் மனசுக்கு தெளிவையும் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் கொடுக்குறேன். நீ பாட்டுக்கு உன் வழியில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனீன்னா வெற்றியும் அமைதியும் தானாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கும் போது உண்மையிலேயே அந்த விஷயம் வேறு மாதிரி நடக்கும்போது இந்த எதிர்பார்ப்புக்கும் உண்மை நிலைக்கும் இடையில ஒரு இடைவெளி உருவாகுது. அப்படி நினைச்சது நடக்காம போகும்போது தானே உன் மனசுக்கு அது அதிக அழுத்தத்தையும் வருத்தத்தையும் கொடுக்குது. அதனால இனிமே எப்போதும் எந்த விஷயத்திலும் எதிர்பார்க்க கூடாதுன்னு முடிவெடு. எதிர்பார்ப்பை விட்டுட்டு வருவது எதுவாக இருந்தாலும் சரின்னு அதை ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த சாயப்பா உன்னுடைய திறமைக்கும் பேருக்கும் புகழுக்கும் உனக்கான வாழ்க்கையை அழகானதாக அமைச்சு கொடுப்பேன். நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேங்கிறத மறக்காத. என்னை மனசில் வச்சுக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி
நான் உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருடைய கடந்த கால வாழ்க்கையும் அவங்க செஞ்ச தவறுகளையும் அவங்க வாழ்வில் நடந்த தவறான நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை எல்லாம் கடந்து வர்றதுக்கும் மறந்து வர்றதுக்கும் அவ்வளவு போராடி தான் இருப்பாங்க. அதனால தான் நீ யாரையும் குறை சொல்லியோ சுட்டி காட்டியோ அல்லது குத்தி காட்டி கூட யாருடைய கஷ்டத்தையும் அவர்களுக்கு உணர நினைக்காதே, புரிய வைக்க நினைக்காதே. யாராவது ஏதாவது மறக்க முயற்சி செய்யும்போது நீ போய் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திட கூடாது என் செல்லமே. உன் மனசு எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஆழமான மனசில் நீ நிறைய சோகங்களை ஒழிச்சு வச்சிருக்கணும் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன் சோகங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு புன்னகைத்தபடி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் ஆள் மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களில் இருந்து மீண்டு எழுந்து உயர்ந்து நிற்க போகிற. நீ இழந்த சந்தோஷத்திற்கு நான் மீண்டும் உனக்கு பரிசு கொடுப்பேன். நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையுமே கூட இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் மேலே பொய்யா பழி சுமத்தினவங்க எல்லாருமே அவர்களுடைய தவறுக்கு கூடிய சீக்கிரம் தண்டனை அனுபவிப்பார்கள். உண்மையாகவும் உனக்கு விரோதமாகவும் இருந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது நேர்மையாக நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே எல்லாரிடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறதுதான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையை உனக்கேற்ற முன்னேற்ற விதத்தில் நான் ஆக்கி ஆட்டப் போகிறேன். இனி எப்போதும் உன் பக்கத்தில் துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன்னு நம்பு. எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செஞ்சு தரப்போகிறேன். என்னையே நம்பி இருக்கக்கூடிய உனக்கு ஒரு நாளுமே நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்து முடியும். உன் கூட தப்பாக பேசினவங்களும் நட்பாக பழகினவங்களும் யார் எப்படி பழகியிருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையாக தானே இருக்க. அப்புறம் என்ன கவலை விடு. நீ உண்மையாக இருக்கும்போது அதற்கேற்ற பலனும் பரிசும் சொர்க்கமாக வந்து சேரும். அதே நேரத்தில் யார் ஒருத்தர் உண்மையாக இல்லாமல் தப்பாக காரியத்துக்காக மட்டும் பழகுனாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நிரந்தரமாக பிரிஞ்சு போகும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடையணும், பெருசாக வாழணும்னு நினச்சி ஒவ்வொரு படியையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நீ ஏறப்போகிற படிகள் எல்லாம் வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கும்படி நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர நடக்கிறத நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்காக நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நான் எந்த விஷயத்திலும் நீ அலட்சியமாக இருக்கவோ கவனக்குறைவாக இருக்கவோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்வில் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். ஓம் சாய்ராம். ஜெய்